கடந்த ஃபியூ வீக்ஸா கோல்டை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. கொஞ்சம் சைட்ல இருக்க சார்ட் பாருங்களேன், கோல்டுடைய சார்ட்டை. ஸோ சிலர் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு இன்னும் ஃபாலோ ஆகும், சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால காமனா பீப்புளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. அதாவது இப்போ கோல்டு நான் வாங்கணுமா இல்ல வெயிட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு ஏன் கடந்த ஃபியூ மந்த்ஸா ஃபாலோ ஆகிட்டே இருக்கு? ஸோ இந்த வீடியோல கோல்டு ஏன் ஃபாலோ ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்ன, இந்த ஒரு ஃபேஸை கூட ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்களா சில இன்வெஸ்டர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த வீடியோ முடியும் போது நான் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சொல்றேன் கோல்டை பத்தி. அதை வச்சு, அந்த ஃபில்டரை வச்சு, இதுக்கப்புறம் கோல்டு ரிலேட்டடா இருக்கிற எல்லா கன்ஃபியூஷனும் யூ கேன் ஜஸ்ட் இக்னோர். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட், கோல்டு ஃபால் ஆனதுக்கான அந்த 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் இதுல மெயின் ரோலே பிளே பண்றாங்க. பொதுவா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பொதுவா சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கோல்டை பை பண்ணுவாங்க. பட் மார்ச் மந்த்ல என்ன நடந்தது தெரியுமா? வேர்ல்டு வைட்ல இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் 30 tons ஆஃப் கோல்டை செல் பண்ணாங்க. டர்க்கி, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் தன்னுடைய எக்கனாமிக் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்காக தன்னுடைய கோல்டு ரிசர்வ்ஸ்ல இருந்து கோல்டு செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால என்ன நடக்கும்? இட்ஸ் வெரி பேசிக், ரைட்? இதனால எக்ஸ்ட்ரா சப்ளை ஆஃப் கோல்டு மார்க்கெட்ல வந்தது. ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ், வென் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் என்ன ஆகும்? டிமாண்டு குறையும். டிமாண்ட் குறைஞ்சா eventually price மேல ஒரு pressure வரும். So price-ம் குறையும். So this is one of the most important reason why gold price fall ஆச்சு. But this is one important reason. But second important reason இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். கொஞ்சம் கேளுங்களேன். அதாவது பொதுவா இப்போ கோல்டுடைய ப்ராப்ளம் கோல்டே கிடையாது. எஸ், யூ ஹேர்ட் மீ ரைட். கோல்டுடைய ப்ராப்ளம் கோல்டு கிடையாது, ஆயில். எஸ், ஆயில். அது மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற டென்ஷன்ஸ்னால ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதனால இவென்ச்சுவலா இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் என்னது? அதாவது யுவர் மணி லூசிங் இட்ஸ் பர்ச்சேசிங் பவர். அதாவது இன்னைக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்குற பொருள் நாளைக்கு நீங்க 150 rupees கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். இப்படி நடந்தா நம்மளுடைய கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வில் டூ அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்னன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுனால இவென்ச்சுவலா பீப்புளுடைய ஸ்பெண்டிங் குறையும். பீப்புளுடைய ஸ்பெண்டிங் குறைஞ்சாதான் எக்கனாமி வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ திஸ் இஸ் அன் ஆக்ஷன். இப்போ நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நல்லா கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? கவர்மெண்ட் பாண்ட்ஸ் உடைய ரிட்டர்ன்ஸ் அட்ராக்டிவ் ஆகும். இப்போ இதுக்கும் கோல்டுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேளுங்க. கவர்மெண்டோடைய பாண்ட்ஸ் என்ன ஆகும் நான் சொன்னேன்? அட்ராக்டிவ் ஆகும். விச் மீன்ஸ் இதுல கேரண்டீடா 4 to 5% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேரண்டீடா 4 to 5% ரிட்டர்ன்ஸ் வருது. அண்ட் இவென்ச்சுவலி கோல்டு வேற கரண்ட் அதோடைய சார்ட் பாத்தீங்களா, கோல்டு ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட்லி இட் இஸ் நாட் கிவிங் யூ எனி ரிட்டர்ன்ஸ், ரைட்? ஸோ வாட் இன்வெஸ்டர்ஸ் வில் டூ? தே வில் டேக் their money from gold and they will invest in government bonds. So eventually என்ன நடக்குது மார்க்கெட்ல? யூ அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சது அப்படின்னா கோல்டுடைய பிரைஸ் ஃபாலோ ஆகும்ல. சப்ளை அதிகமா இருக்கு and நிறைய பீப்புள் ஆர் நாட் பையிங் கோல்டு, தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இவென்ச்சுவலா கோல்டு பிரைஸ் என்ன ஆகும்? கரெக்ட் ஆகும். அண்ட் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். திஸ் இஸ் செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் இஸ் ஆல்சோ அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். அதுதான் யூஎஸ் டாலர் சம்பந்தமானது. அதாவது ஜென்ரலா இந்த மார்க்கெட்டை நீங்க அப்சர்வ் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல, அப்ப ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. வேர்ல்டு ஃபுல்லா இருக்க இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ் சைடு பக்கம் போவாங்க. ஏன்? பிகாஸ் ஆஃப் ஹை ரிட்டர்ன். அண்ட் அட் தி சேம் டைம் உங்களுக்கு இப்போ யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எது உங்களுக்கு வேணும்? விச் கரன்சி யூ நீட்? ஸோ உங்களுக்கு யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு டாலர் வேணும், ரைட்டா? ஸோ வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய லோக்கல் கரன்சியை யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் தானே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களே என்ன பண்றீங்க? ஐ கெஸ் இப்போ நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஓன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன் மணில இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய இந்தியன் ருப்பியை போட்டு அதை டாலர் கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், இடிஎஃப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். திஸ் ப்ராசஸ், ரைட்? திஸ் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ வேர்ல்டு ஃபுல்லா இருக்க இன்வெஸ்டர்ஸ் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண என்ன நடக்கும்? இவென்ச்சுவலா டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆனா என்ன நடக்கும்? கோல்டு வீக் ஆகும். எப்படி? வாட் இஸ் த கனெக்ஷன்? சி, ஜஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்க.
இப்போ $1 வந்துட்டு இப்போ எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் 90 பிளஸ்ல இருக்குல்ல, ஸோ சும்மா ஒரு 90 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ $1 வந்து 100 ருபீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கோல்டு வந்துட்டு லெட்ஸே ஒரு $100 இருக்குன்னு வச்சுக்கலாம். முன்னாடி $1 90 ருபீஸ் இருக்கும் போதும் கோல்டு $100 தான். இப்போ கோல்டு $100 தான், பட் ஆனா $1 இப்போ 100 ருபீஸ் ஆயிடுச்சுல. ஸோ ஈவன் தோ கோல்டுடைய பிரைஸ் சேஞ்ச் ஆகல, பட் இந்தியால கோல்டு எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால டாலர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டாலர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியால மட்டும் இல்ல, அதர் கண்ட்ரீஸ்லயும் கோல்டு எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் கோல்டு எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னா கோல்டுடைய டிமாண்ட் குறையும். கோல்டுடைய டிமாண்ட் குறைஞ்சுன்னா இவென்ச்சுவலா கோல்டுடைய பிரைஸ் ஃபால் ஆகும். பை த வே, இப்போ நீங்க ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் பாத்தீங்க கோல்டு ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டா நீங்க கோல்டுடைய சார்ட் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் வந்திருக்கும். ஸோ இட் டசன்ட் மீன் த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் ரைஸ் இருக்கும், ஒருவேளை கோல்டுடைய வர்ஸ்ட் ஃபேஸ் ஓவர் ஆயிடுச்சோ. ஸோ இதை சப்போர்ட் பண்ற விதமா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்றேன். தட் டேக்ஸ் அஸ் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. Why this might be a good reason to buy goldன்றதுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்டான இதை சப்போர்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் நான் ஒன்று கவர் பண்றேன். ஜஸ்ட் கேர்ஃபுல்லி லிசன். ஓகே, நம்பர் 1, அதாவது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம்னா ஏன் கோல்டு ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்துட்டு மார்ச்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட்டா? அவங்க ஏப்ரல் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க, வேர்ல்டு வைட்ல இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் பை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மல்டிபிள் கண்ட்ரிஸ், போலாண்ட், சைனா, இந்த மாதிரி மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஆஃப் சென்ட்ரல், அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டை பை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சைனா கண்டினியூஸ் 18 மந்த்ஸுக்கு கோல்டை கண்டினியூஸா வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இது என்ன சிக்னல் பண்ணுது, திஸ் ஷோஸ் பிக் பிளேயர்ஸ் ஆர் அக்யூமுலேட்டிங் கோல்டு. கரெக்டா இல்லையா? ஸோ வாட் யூ கைஸ் ஷுட் டூ, I don't have to say, you know, right? Okay, number 2, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு எக்கனாமிக்கலா ரீசன்ஸா நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் எக்ஸாக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் இன் தி மார்க்கெட். ஸோ நம்பர் 2 வந்து டீடாலரைசேஷன். டீடாலரைசேஷன் ஆனது ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல நான் சொல்றேன். அதாவது வேர்ல்டு ஃபுல்லா இருக்க கண்ட்ரிஸ் வந்து தங்களுடைய டாலருடைய டிபெண்டன்சியை குறைக்க ட்ரை பண்றாங்க. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் சொல்றேன். அதாவது கடந்த 2 இயர்ஸா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே அவங்க ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்களுடைய ஹியூஜ் போர்ஷன்ஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க. பட் கடந்த 2 இயர்ஸா நீங்க டேட்டாவை பாருங்க, அவங்களுடைய யூஎஸ் அந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா அந்த போர்ஷனை அதை ரெடியூஸ் பண்ணிட்டு கோல்டோடைய ஹோல்டிங்ஸ் இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது வேர்ல்டு ஃபுல்லா இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களுடைய ரிசர்வ்ஸ்ல இருக்கிற யூஎஸ் ஹோல்டிங்ஸ் சொல்றாங்க, அந்த யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸா கூட இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணிட்டு தங்களுடைய கோல்டு ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ரீசன் ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், அதாவது கோல்டுனா கோல்டு தான், அது யாருடைய ப்ராமிஸ் எல்லாம் கிடையாது. இஃப் நீங்க ஒரு மணி வச்சிருக்கீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ருப்பியா இருக்கட்டும், டாலரா இருக்கட்டும், தட் இஸ் நாட் பேக்டு பை எனி கோல்டு ஆர் சில்வர். ஓகே, தட் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். உங்களுடைய கவர்மெண்ட் அந்த நோட்டுக்கு மேல ஒன்று எழுதிருப்பாங்களா, ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் 100 rupees ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இட்ஸ் அ ப்ராமிஸ். பட் கோல்டு எல்லாம் ப்ராமிஸ்லாம் கிடையாது. கோல்டுனா கோல்டு தான். ஓகே, இது சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? தட்ஸ் வை தி ஆர் அக்யூமுலேட்டிங் கோல்டு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டீடாலரைசேஷன், இதுவும் ஒன் அமாங் த இம்பார்ட்டன்ட் ரீசன். கரெக்டா? ஏன் திஸ் இஸ் அ வெரி குட் டைம் டு பை கோல்டு, ரைட்டா? வென் வேர்ல்டு வைட்ல இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்களுடைய கோல்டு ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா லாங் டேர்ம்ல கோல்டுடைய ட்ரெஜெக்டரி எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சி, தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவ் ஃபேக்டரோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, அமெரிக்காவுடைய கரண்ட் டெட் தான் அவங்களுடைய ப்ராப்ளம். அவங்களுடைய கரண்ட் டெட் எவ்வளவு தெரியுமா, $39.2 trillion. இதுதான் அவங்களுடைய கரண்ட் டெட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் இன்ஃபிளேஷன் எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் இந்த ஃபேக்டரோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி யூஎஸ்க்கு இவ்வளோ கடன் இருக்கு. ஸோ இவங்க இந்த கடனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால லாங் டேர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹையா வைக்க முடியாது, ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல எப்படி ஆர்பிஐ இருக்காங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி யூஎஸ்ல ஃபெட் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைப்பாங்க, ரைட்டா? ஸோ இவென்ச்சுவலா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்டாரிக்கலா டாலர் வீக் ஆகும். டாலர் வீக் ஆச்சுன்னா கோல்டு ஸ்ட்ராங் ஆகும். கோல்டுக்கு இது ஒரு சப்போர்ட் ஆகும். ஓகேவா? சி, இப்போ நான் 3 இம்பார்ட்டன்டான பாசிட்டிவ் ஃபேக்டர் சொன்னேன் ஏன் கோல்டு இப்போ வாங்குறதுக்கான
ஹைலி ஃபேவரபிளான ஒரு ரீசன், ஹைலி ஃபேவரபிளான ஒரு சீசன் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சி, நான் இந்த ஃபேக்டர்ஸ், இந்த ரீசன்ஸ் எல்லாமே சொன்னேன்ல. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் குளோபல் சுச்சுவேஷன் அண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ். அப்பதான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வரும். ஓகேவா? சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது கோல்டுடைய பிரைஸ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை வோலடைலா இருக்குமான்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு திங் நம்மளால ஷார்ட்டா சொல்ல முடியும், அதாவது கோல்டுடைய பிரைஸை கீழே கொண்டு வந்த ஃபேக்டர்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் லாங் டேர்முக்கு இது கோல்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரோல சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன, அண்ட் தட் ஷுட் பி ஆல்வேஸ் இன் யோர் மைண்ட். அதை பத்தி நீங்க என்னைக்குமே மறக்கக்கூடாது. இந்த வீடியோ நீங்க இந்த மொமெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா திஸ் ஷுட் பி யோர் டேக் அவே. அதாவது நான் எப்பயுமே நானும் இதை ஃபாலோ பண்ணுவேன். நம்பர் 1, don't listen to people who speak negative about gold. Number 2, never forget rule number 1. See, இப்போ இருக்கிறாங்களா, இப்போ இருக்கிற no matter what who you are watching, இவங்க எல்லாருமே கடந்த ஒரு 20 years 25 years உடைய கோல்டுடைய ஹிஸ்டரியை பார்த்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோல கோல்டு வந்து ஒரு 10% இருக்கலாம், 5% இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி, what I am trying to say is கடந்த 4000 years கோல்ட் அண்ட் சில்வர் தான் ரியல். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த 2 இம்பார்ட்டன்ட் ரூல், ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், கோல்ட் இஸ் ரியல் மணி. I hope இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் கோல்டுடைய கரண்ட் சினாரியோ ரிலேட்டடா. ஸோ நான் வேற ஏதாச்சும் டாபிக்கை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். வித் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.